முதன்மை கடவுளாக விளங்கும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுவது தொடர்பாக பல புராண கதைகள் உள்ளன. கஜமுகாசூரனை கொன்றதால் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுகிறது என்பது ஐதீகம். சிவபெருமானின் அருள் பெற்ற கஜமுகாசூரன் தன் பெற்ற வரத்தின் வல்லமைகளால் தலைக்கணம் கொண்டு தேவர்களை பல வழிகளில் துன்புறுத்தி வந்துள்ளார். தன்னை மனிதர்களாலோ விலங்குகளாலோ ஆயுதங்களாலோ யாரும் கொல்ல முடியாதபடி கஜமுகாசூரன் வரப்பெற்றிருந்ததால் செய்வதறியாமல் தேவர்கள் திணறி வந்தனர். எனவே அனைத்து தேவர்களும் ஒன்று திரண்டு சிவன் பெருமானிடம் சரணடைந்தனர். இதனால் அவர் ஆவணி மாத சதுர்த்தி அன்று விநாயகரை யானை முகத்தோடும் மனித உடலோடும் படைத்து கஜமுகாசூரனை அழிக்க அனுப்பி வைத்தார். விநாயகருக்கும் கஜமுகாசூரனுக்கும் இடையே மிக பெரிய போர் நடைபெற்றது. போரின் முடிவில் எந்த ஆயுதங்களும் தனக்கு அழிவு வரக்கூடாது என்று கஜமுகாசூரன் வரை பெற்றிருந்ததால் தன்னுடைய கொம்புகளில் ஒன்றை உடைத்து அவரை சம்ஹாரம் செய்வார். பின்னர் கஜமுகாசூரனை மூஞ்சுரா மாற்றி தனது வாகனமாக்கி கொண்டார் என்பது புராணங்களில் கூறப்படுவது. எனவே ஆவணி மாத சதுர்த்தி அன்று விநாயகரை வழிபட்டால் தீராத வினை தீரும் என்று அனைத்து விதமான பாக்கியங்களும் நம்மை வந்து சேரும் என்பது ஐதீகம். உங்களுக்கு இதேமாரி ஸ்டோரி உங்களுக்கு வேணுமா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.